வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். இந்த கீசகவதம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய பேருக்கு தெரியும். ஆனா அது என்ன என்ன கதைன்றது தெரியாது. அதை பத்தி தான் சொல்ல போறேன். நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். கீசகவதம் 10 நாள் நடக்குது, கீசகவதம் 1 வாரம் நடக்குது அப்படின்னு நிறைய கோவில்கள்லையும் ஊர்கள்லையும் கேட்டிருப்போம். அது என்ன கீசகவதம்? அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சூதாட்டம் நடந்தது. இதுல சகுனியும் துரியோதரனும் சூழ்ச்சியினால பாண்டவர்களை ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்சுட்டு இந்த தோத்து போன பாண்டவர்களுக்கு ஒரு தண்டனையும் கொடுக்குறாங்க. அதாவது நீங்க 12 வருஷம் ஆரண்ய வாசம் செய்யணும். ஆரண்யம்னா காடு, காட்டில் இருக்கணும். அதாவது உன்னுடைய மனைவி கூட போயிட்டு காவி உடை போட்டுக்கிட்டு காட்டிலேயே வாழ்ந்து காட்டிலேயே தூங்கி எழுந்திருச்சு காட்டில் கிடைக்கிற பொருளை வச்சு சாப்பிடலாம், நல்லா வாழலாம். ஆனால் காட்டில் போய் பயத்தோடு தான் இருக்க முடியும், யாரும் நிம்மதியாக வாழ முடியாது அப்படின்னு இவங்களுக்குள்ள யோசிச்சு 12 வருஷம் நீங்கள் அரச வாழ்க்கையை விட்டு காட்டுக்கு போயிடணும். அதான் ஆரண்ய வாசம். 12 வருஷம் முடிஞ்ச உடனே 1 வருஷம் அஞ்ஞான வாசம். அஞ்ஞான வாசம் அப்படின்னா அதாவது நீங்க 5 பேரும் எங்க வேணாலும் போய் வாழலாம். ஆனா நீங்க யாருன்றது யாருக்குமே தெரியக்கூடாது. தெரிஞ்சதுன்னா, நீங்க யாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா திருப்பியும் ரிப்பீட், அதாவது 12 வருஷம் ஆரண்ய வாசம், திருப்பியும் 1 வருஷம் அஞ்ஞான வாசம். இவங்களுடைய சூழ்ச்சி என்னன்னா, இந்த அஞ்ஞான வாசத்துல 12 வருஷம் இவங்க கஷ்டப்பட்டுருவாங்க, இவங்க துன்பப்பட்டுருவாங்க, எப்படியும் திரும்பி நம்ம நாட்டுக்கு தானே வரப்போறாங்க. 1 வருஷம் அஞ்ஞான வாசம்னும் போது அதாவது யாருக்குமே இவங்கள காமிக்க கூடாது, இவங்க யாருன்றது தெரியக்கூடாது. ஆனா ஒருவேளை தெரிஞ்சிட்டா திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்து 12 வருஷம். ஏன்னா இவங்கனால கண்டிப்பா இந்த 5 பேரை தெரியாம யாராலையும் வாழவே முடியாது. ஒருத்தர் இல்லைனாலும் ஒருத்தர் அவங்களுடைய குணத்தினாலேயோ இல்ல கோபத்தினாலேயோ ஏதாவது ஒரு விஷயத்துல கண்டிப்பா வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிருவாங்க. அப்படி தெரிஞ்சிட்டாங்கன்னா திரும்பி இவங்க இதே மாதிரி வாழ்ந்துட்டு இருக்க வேண்டியதுதான் கடைசி வரைக்கும். அந்த மாதிரி மறைஞ்செல்லாம் வாழவே முடியாது. இப்ப காட்டுல கூட இவங்க சுதந்திரமா வாழ்ந்திருக்கலாம். இந்த வாழ்க்கை இவங்களை யாருன்னு காமிச்சு கொடுக்க கூடாது. ஆனா 5 பேரும் ஒரே இடத்துல தான் இருக்கணும். இது எவ்வளோ ஒரு ரிஸ்கான ஒரு பந்தயம் பாருங்க. இந்த அஞ்ஞான வாசம்ன்றது 5 பேரும் ஒரே இடத்துல இருக்கணும். ஆனா யாருன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. இது தாங்க இவங்க இந்த 12 வருஷமோ இந்த 1 வருஷமோ சேர்ந்து 13 வருஷம் நீங்க காட்டுல வாழணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த 12 வருஷத்துல தான் இவங்க காட்டு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. காட்டுல கிடைச்சதை சாப்பிட்டாங்க. அர்ஜுனனும் தவம் இருந்து பாசுபதாஸ்திரம்னு ஒரு ஒரு அம்பை வாங்கினாரு ஈசன் கிட்ட இருந்து. இந்த பீமன் கடற்கஜனை பார்த்தது எல்லாம் இந்த காட்டு வாசத்துல முடிஞ்சுது. இந்த 12 வருஷம் முடிஞ்சு இந்த 1 வருஷம்தான் மிக மோசமான வருஷம்னு இவங்களுக்கு தெரியாது. இது அஞ்ஞான வாசம். இவங்க 5 பேரும் ஒரே இடத்துல இருந்தாகணும். என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சாங்க. எல்லாருக்குமே ஒரு இடம் தான் தோணுச்சு. இங்க பக்கத்துல விராட மலை அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. விராட நாடுன்னு ஒரு நாடு இருக்குது. அந்த நாட்டுல போய் நம்ம மறைஞ்சு வாழலாம். அந்த நாட்டு மன்னருக்கு நம்மளை யாருன்னு தெரியக்கூடாது. அதுக்கு முதல்ல நமக்குள்ள ஒரு ஒப்பந்தம் செஞ்சுக்கணும். தர்மர்கிட்ட அறிவு இருக்கு. அவரு அந்த அரசர்கிட்ட போய் ஒரு மந்திரியா சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கர் அப்படின்ற பேர்ல மந்திரியா சேர்ந்துட்டாரு. பீமன் நல்ல சமையல் பண்ணக்கூடியவன், சாப்பிடவும் கூடியவன். அதனால அவன் வல்லவன் அப்படின்னு ஒரு பேர்ல நல்ல சமையல்காரனா போயிட்டோம். அந்த அரண்மனையிலே தான்
அர்ஜுனன் வந்து ஒரு பெண் வேஷம் போட்டுக்கிட்டு பிரகன்யை அப்படின்ட்டு பேர்ல, பிரகன்யன்ற பேர்ல நடன டீச்சரா, அதாவது நடனம் சொல்லி கொடுக்குற ஆசிரியரா அந்த அரண்மனைக்கு போயிட்டோம். நகுலன் வந்து கிரஹந்தி அப்படின்ற பேர்ல குதிரைக்காரனா இருக்கட்டும். அதே மாதிரி சகாதேவன் தந்திரபாலன் அப்படின்ற பேர்ல மாட்டுக்காரனா இருக்கட்டும். இப்ப திரௌபதி என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சாங்க. சைரந்திரி அப்படின்ற பேர்ல இந்த நாட்டு ராணிக்கு பணிப்பெண்ணா இருக்கட்டும். எப்படியும் ஒரு வருஷம் இதே அரண்மனையில நிச்சயமா ஒரு டைம்க்கு நம்ம எல்லாரும் பார்த்துக்கலாம். ஆனா நம்ம யாருன்னு யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் முடிவு எடுத்துட்டு அந்த விராட நாடுக்கு போயிட்டாங்க. விராட நாட்டு மன்னன் வந்து ரொம்ப நல்ல மன்னன். அந்த மன்னனோட இடத்துக்கு போயிட்டாங்க. இவங்க எல்லாம் போயிட்டு, நாங்க ரொம்ப தொலைவுலேருந்து வரோம், அதனால எங்களுக்கு நீங்க வேலை கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரா தனித்தனியா போய் பார்த்து அந்த இடத்துல வேலைக்கு சேர்ந்துட்டாங்க. இந்த திரௌபதிக்கு மாத்திரம் பணிப்பெண் வேலை கிடைச்சிடுச்சு. அந்த மகாராணிக்கு அலங்காரம் பண்றது, அவங்களுக்கு கை கால் அமுக்கி விடுறது, சாப்பாடு கொண்டு போறது, இதெல்லாம் வந்து திரௌபதி பண்ணிக்கிட்டு இருக்கா. இவங்களுக்கு, இந்த மகாராணிக்கு ஒரு தம்பி இருக்கார். அவர் பேரு தான் கீசகன். இவர் தான் அந்த நாட்டோட இந்த போர் படைக்கெல்லாம் தளபதி. அதனால எல்லாருமே அவருக்கு பயப்படுவாங்க. முக்கியமா மகாராணிக்கு கூட பிறந்த தம்பி. அதனால இவங்க எல்லாருமே அந்த கீசகன் மேல ஒரு பயம். கீசகன் அப்படின்னா ஒருத்தன் இல்லைங்க, மொத்தம் 105 பேர் இருக்காங்க இவங்க. இவங்க வந்து கூட பிறந்த தம்பி அப்படின்றதுல 105 பேர். இவன் ஒருத்த மாத்திரம் 10,000 பேருக்கு சமம். அவ்வளோ பயங்கர ஆற்றல் இருக்கிறவன். அதனால அரசரே கூட சில முடிவுகள் எடுக்கும்போது இவன் கிட்ட மாத்திரம் கொஞ்சம் பயப்படுவாரு. தேவையில்லாம பேச மாட்டாரு. அந்த மாதிரி இவங்கிட்ட கொஞ்சம் கரெக்டா நடப்பாரு. அதே மாதிரி அரசியும் தன்னுடைய தம்பி ஏதாவது கேட்டா உடனே முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. சரி அப்படின்டுவாங்க. ஏன்னா இவங்க ஒரே ஒரு தங்கச்சி தான். இவர் கூப்பிட்டாதான் மற்ற கூட பிறந்த தம்பிங்க எல்லாம் வருவாங்க. இவர் மாத்திரம்தான் இந்த அரண்மனையில இருக்காரு. இவங்க இப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது இவங்கெல்லாம் இந்த அரண்மனைக்குள்ள வந்துட்டாங்க. இந்த அரண்மனைக்குள்ள ஒவ்வொருத்தரா வந்த உடனே ஒரு தடவை வந்து தன்னுடைய தம்பிக்கு மது வேணும் அப்படின்னுட்டு தன்னுடைய அக்காவுடைய அறைக்கு, அதாவது ராணியுடைய அறையில வந்து யாரையோ அமுச்சு சொல்றாரு, என்னுடைய அரண்மனைக்கு உடனே மது தேவைப்படுது அப்படின்னு. உடனே வந்து இவங்க இந்த பெண்ணை கூப்பிட்டு, பணிப்பெண்ணை கூப்பிட்டு, என்னுடைய தம்பிக்கு வேணும்ன்றா, நீ உடனே கொண்டு போய் கொடு அப்படின்ட்டாங்க. இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல திரௌபதிக்கு. ஏன்னா அவனுடைய குணம் தெரியும். பெண்கள்னா ரொம்ப மோசமா நடக்கிறவன், எப்படி அவனை சமாளிக்கிறதுன்னு தெரியாம இருந்தாலும் கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு சுத்தி பார்க்குறாங்க. இவங்களுடைய கணவர்கள் யாருமே அங்க கிடையாது. தர்மர், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மொழியில இருக்காங்க. இவங்க அந்த கொடுத்த அந்த பானகத்தை எடுத்துக்கிட்டு நேரா போறாங்க. அவருடைய அறையில கொண்டு போய் கொடுக்கும்போது, இவ்வளோ அழகா இருக்கிறியே, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு அந்த கீசகன் கேட்குறாரு. இவங்க சொல்றாங்க, என்னுடைய கணவர்களுக்கு இது தெரிஞ்சா உன்னை சும்மா விட மாட்டாங்க. நான் கேட்டு முடியாதுன்னு எந்த பொண்ணும் சொன்னதில்லை, அது எப்படி நீ முடியாதுன்னு சொல்லுவ அப்படின்னு இவளுடைய கையை பிடிச்சு இழுக்கிறாரு. உடனே திரௌபதி இங்க இருந்து தப்பிச்சா போதும் அப்படின்ட்டு அரசன் இருக்கிற அரண்மனைக்கு போயிட்டாங்க. அதாவது அரண்மனை மண்டபத்துக்கே போயிட்டாங்க. இவன் யாரையும் பார்க்கல. இந்த கீசகன் வேகமா ஓடி வந்து அவளுடைய கையை பிடிச்சு இழுத்து, நான் உன்னை கூப்பிடுறேன், நீ எப்படி தைரியமா வெளியில வரலாம் அப்படின்னு அவளை அடிக்கிறான். அரசன் பக்கத்துல மந்திரியா இருக்கிற தர்மர் பார்க்கறாரு. ஒரு சமையல் கட்டுல இருந்து அந்த பீமன் பார்க்கறாரு. எல்லாருமே
இவருடைய கணவன்கள் அத்தனை பேருமே அந்த பஞ்சபாண்டவர்கள் கண்ணுக்கு இந்த திரௌபதியை துன்புறுத்துறது தெரியுது. திரௌபதியை கூப்பிட்டோம் வரலன்னொடனே அந்த கீசகனுக்கு கோபம். அவளை ஒரு பெண் அப்படின்னு கூட பார்க்காம எட்டி உதைச்சி அவளை கொடுமைப்படுத்தும் போது அவங்க கண்ணில் வந்து பீமன் தான் தெரியுறான். அவங்க கோவத்தோட அவனை ஒரு பார்வை பார்த்துட்டு போயிடுறாங்க. அவன் கூடவே போயிடுறாங்க. கீசகன் கூட்டிட்டு போய் கேட்குறான், நான் அவனை கூப்பிட்டு நீ எதுக்காக வெளியில ஓடின அப்படின்னோடனே அவங்க சொல்றாங்க, எனக்கு கொஞ்சம் நேரம் வேணும், நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்ட்டு வெளியில வந்து நேரா பீமனை போய் பார்த்து, ஏற்கனவே நீங்க எனக்காக கேள்வி கேட்காதனால தான் இந்த 13 வருஷம் நம்ம தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அந்த இடத்துல என்ன துகில் இருக்கும்போது நீங்க அந்த துரியோதனன் கிட்ட கேள்வி கேட்டிருந்தாலோ இல்லை அவனை அடிச்சு உதைச்சிருந்தாலோ அதுக்கு மேல அவன் பேசியிருக்க மாட்டான், என்னை துன்புறுத்த மாட்டான். இப்போவும் இவன் என்ன துன்புறுத்தும் போது நீங்க எப்படி சைலண்டா இருந்தீங்க, நீங்கெல்லாம் இருந்து கூட எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னா எப்படி அப்படின்னு கேட்கும்போது பீமன் சொல்றான், நீ கவலைப்படாத, அவனை நான் வதம் பண்றேன், உன்னுடைய உடம்ப அவன் தொடவே முடியாது, நீ இன்னைக்கு மாத்திரம் எனக்காக ஒரு வேலை பண்ணணும், எப்படியாவது போயிட்டு அவங்ககிட்ட இன்னைக்கு நைட்டு நான் உன்னை வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிடு. நாங்க அர்ஜுனன் நடனம் சொல்லி கொடுக்குறான்ல அந்த இடத்துல போய் நீ இரு, அங்க வர சொல்லிடு, மீதியை நாங்க பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டான் இந்த பீமன். இவ்வளோ நேரா போயிட்டு அந்த கீசகனுடைய அறைக்கு போயிட்டு, நீங்க சொல்றது சரிதாங்க, உங்க கூட நான் வாழறேன், நீங்க இந்த இடத்துக்கு வந்துருங்க அப்படின்னு அந்த நடனம் சொல்லி கொடுக்குற இடத்த சொல்லிட்டு இவங்க வந்துடுறாங்க. அவனுக்கு ஒரே சந்தோஷம், தன்னை அலங்காரம் பண்ணிக்கிட்டு நேரா அந்த நடனம் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டான். அங்க யாருமே கிடையாது, ஒரே ஒரு பெண் மாத்திரம் படுத்துட்டு இருக்கா. உடனே உனக்கு ரொம்ப சந்தோஷம். போயிட்டு அப்படி தொட்டு எழுப்பும் போதுதான் அந்த துணியை விலகிட்டு பார்த்தா பீமன் இருக்கான். அவன் அவ்வளவுதான் கோபம் வந்து பயங்கரமா அவனை தாக்க ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு கோபம், தன்னுடைய மனைவி மேல கை வச்சுட்டாங்களே, நம்மளால அங்கதான் எதுவும் பண்ண முடியல, இங்கேயும் நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்ட்டு பயங்கரமா அவனை தாக்குறான், அடிக்கிறான். அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவன் கை காலு உடம்பு எல்லாத்தையும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அழுத்தி ஒரு பந்து மாதிரி அவனை மாத்திட்டு அவனை வீசி எறிகிறான். அங்க இருக்கிற தூணெல்லாம் பிச்சு அந்த அரண்மனையே நடுங்குது இந்த சத்தம் கேட்டு. என்னமோ நடக்குது அரண்மனையில, அதுவும் நடுராத்திரி நடக்கிற விஷயம், என்னமோ நடக்குது அப்படின்ட்டு மொத்த பேரும் அரண்மனைய நடங்குது. அந்த மாதிரி நேரத்துல இந்த கீசகன் கூட பிறந்தாங்க இல்லையா, மீதி எல்லாரும் வந்துட்டாங்க, தம்பிங்க எல்லாம். இவங்களும் அந்த அந்த பீமன் கிட்ட வந்து சண்டை போடுறாங்க. அவங்களுக்கு என்னன்னா, தன்னுடைய அண்ணனை இவன் கொன்னுட்டான், தன்னுடைய அண்ணனை எரிக்கும் போது அண்ணன் பிரியப்பட்ட அந்த திரௌபதியும் கூட சேர்த்து எரிக்கணும் அப்படின்னா இவங்கிட்ட வந்து சண்டை போடுறாங்க. அவங்க அத்தனை பேரையும் தாக்கி பயங்கரமா சண்டை போட்டு அத்தனை பேரையும் அவன் மொத்தமா கொன்னு முடிச்சிட்டான். கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தரையும் அழிக்கிறதுக்கு அவ்வளோ பாடுபட வேண்டியதா இருந்தது. எல்லாரையும் அழிச்சு முடிச்ச உடனே இந்த தகவல் எல்லா நாட்டுக்கும் போயிடுச்சு. இந்த விராட நாடு முழுக்க வந்து யாரோ தெரியல, நம்ம கீசகனை வதம் பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயம் பரவிடுச்சு. யாரா இருக்கும், எப்படியும் பலசாலியான ஒருத்தன் தான் இதை பண்ணியிருக்கான் அப்படின்னு தகவல் எல்லாருக்கும் போயிடுச்சு. இந்த தகவல் வந்து அப்படியே நம்ம அஸ்தினாபுரத்துக்கும் போயிடுச்சு. துரியோதனனுக்கு இந்த செய்தி தெரிஞ்சதுமே சகுனி சொல்லிட்டான், கண்டிப்பா பீமனை தவிர யாராலுமே கீசகனை அழிக்க முடியாது. அப்போ பீமன் அங்க இருக்கான்னா மீதி 4 பேரும் அங்கதான் இருப்பாங்க, அவங்கள வந்து சும்மா விடக்கூடாது,
நம்ம போய் கண்டுபிடிக்கணும். நம்ம போறதுக்குள்ள அவங்க எல்லாரும் மறைஞ்சிட்டாங்கன்னா நம்மளுக்கு கஷ்டம். அதுக்கப்புறம் அவங்கள இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஒரு 15 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ளே உங்களுடைய இந்த தண்டனை காலம் முடியுது. அதனால நம்ம எப்படியும் பார்த்தாகணும். அப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு இந்த துரியோதனன் சகுனி கிட்ட கேட்கிறாரு. நம்ம வந்து கர்ணன் எல்லாரும் சேர்ந்து அந்த நாட்டுக்குள்ள நுழையலாம். அந்த நாட்டு மன்னனை எப்படியாவது போருக்கு இழுத்தா இப்ப வந்து அங்க வந்து மன்னனுக்காக சண்டை போடுறதுக்கு யாருமே கிடையாது. கண்டிப்பா இந்த பஞ்சபாண்டவர்கள் எங்க இருந்தாலும் நியாயத்துக்கு பக்கம் போராடுறதுக்கு வெளியில வந்துதான் ஆகணும். நம்ம அப்ப பிடிச்சிடலாம். அப்ப நம்ம எப்படி சண்டைக்கு போனா அவங்க சண்டைக்கு வரமாட்டாங்க. அப்ப எப்படி பண்றது? மாடுகளை திருடலாம். இதுதான் வந்து கோகர்ணம். இந்த முறையில ஒரு சண்டை. இது முடிஞ்சதுமே, இந்த கீசக வதம் முடிஞ்சதுமே கோகர்ண வதம். அதாவது மாடுகளை இவங்க கொஞ்சம் கொஞ்சமா கடத்தி கூட்டிட்டு போகும்போது அரசருக்கு தெரியுது, அரண்மனையிலேருந்து நிறைய மாடுகள் களவாடப்படுது. யாரா இருக்கும் அப்படின்னு. இது புது மாதிரி சண்டை. இது யாருக்கும் தெரியாது. இவங்க போரோட வரல, ஒன்றும் இல்லை. மாடுகளை கடத்திட்டு போகும்போது மன்னர் வந்து படையோட போய் சண்டை போட்டா இவங்க அவரை அழிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த நாட்டுக்குள்ள மெதுவா இவங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கலாம். அப்படின்னும் போது மன்னர் கூட தர்மர் வராரு. அதே அமைச்சர் வேஷத்துல வராரு. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் குதிரைக்காரன்னா அந்த சகாதேவன் குதிரைக்காரன் வேஷத்துல, இவன் மாடு மேய்க்கிற வேஷத்துல, ஒவ்வொருத்தரும் வந்து இந்த அரசர் கூடவே, ஏன்னா அரசருடைய தம்பி இப்ப இல்லை, அதனால அரசர் கூடவே வந்து அரசர் சாதாரணமா இவங்க யாருன்னு சொல்லாமையே அந்த படையை விரட்டி அடிச்சுட்டாங்க. கர்ணன் எல்லாம் இன்னொரு பக்கம் வராங்க, இதே மாடுகளை தூக்கிட்டு போறதுக்கு. அந்த பக்கம் போருக்கு யாருமே கிடையாது. அது வடக்கு பக்கம். அரசருக்கு ஒரு பையன் இருக்கான், ரொம்ப சின்ன பையன். அவன் பேரு உத்தரசேனன். இவனை எப்படி அனுப்புறது அப்படின்னும் போது அது ரொம்ப சின்ன பையன், ஒரு 15 வயசு கூட ஆகல, அவ்வளோ சின்ன பையன். அந்த பையனை சண்டைக்கு கூப்பிடுறாங்க. அவனுக்கு பயம். அவன் ஒருவேளை போர்ல தோத்துட்டான்னா இவங்க நாட்டுக்குள்ள புகுந்து இவங்க 5 பேரையும் கண்டுபிடிச்சிடுவாங்க. இப்ப அர்ஜுனன் என்ன பண்றான், அதே பொம்பளை வேஷத்துல, அந்த பிருகுணிகை அப்படின்ற பொம்பளை வேஷத்திலேயே நடன ஆசிரியராகவே அவன் கூட கூட வராரு. நான் ஒரு பெண்ணை நம்பி வந்துட்டேன், நான் ஏமாற போறேன், நான் தோத்துற போறேன் அப்படின்னு கத்திக்கிட்டே வரான் அந்த பையன். சின்ன பையன் இல்லையா? கத்திக்கிட்டே வரும்போது அப்பதான் அர்ஜுனன் தான் யாருன்றத அந்த பையனுக்கு காமிக்கிறாரு. நீ இவ்வளோ நாள் யார் மாதிரி வாழணும்னு நினைச்ச? அர்ஜுனன் ஒருத்தன் இருக்கான், அவனை மாதிரி வாழணும் வாழ்ந்தான்னு சொன்னேன்ல, அந்த அர்ஜுனன் நான் தான் அப்படின்னு காமிச்சதுமே அவனுக்கு அவ்வளோ தைரியம். நம்ம அர்ஜுனன் கூடவே உட்காந்துருக்கோமா அப்படின்னு பெருமை. அதனால ஆற்றலோட எதிர்த்து சண்டை போட்டு அவங்க ஜெயிச்சிட்டாங்க. இதெல்லாம் வந்து இந்த 15 நாளுக்குள்ள இவங்களுடைய இந்த சண்டை எல்லாம் முடியுது. இதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே போயிட்டாங்க. கடைசி வரைக்கும் இவங்க 5 பேரையும் இவங்க யாருமே பார்க்கல. அரசருக்கும் யாரையுமே தெரியாது, அந்த ஊர் மக்களுக்கும் யாரையுமே தெரியாது. இவங்க கடைசி வரைக்கும் தாங்கள் யார் அப்படின்றத சொல்லல. இந்த சின்ன பையனும் சொல்லல. அரசர் மாத்திரம் அதுக்கப்புறம் தர்மர்கிட்ட விசாரிக்கிறாரு. நீங்க யாரு? என்னுடைய போருக்கும் எனக்கு உதவி செய்றீங்க, என்னுடைய நாட்டையும் காப்பாத்தி கொடுத்தீங்க, இவ்வளோ என்னுடைய நாட்டை இவ்வளோ மோசமான நிலை கொண்டு வந்த கீசகனுடைய குடும்பத்தையே அழிச்சிங்க. கிட்டத்தட்ட 105 பேர் அவங்கள அழிச்சிங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு சக்தி வாய்ந்த மனுஷனால தான் முடியும். நீங்க யாரு அப்படின்னு கேட்டதும் தான் இவங்க 5 பேரும் அரசர்கிட்ட விஷயத்த சொல்றாங்க. நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நீங்க என் நாட்டுல வந்து நீங்க இவ்வளோ நாள் மறைஞ்சு வாழ்ந்ததுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசர் வந்து உங்களோட நான் என்னைக்கும் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு தன்னுடைய பெண் உத்திரையை தான் இந்த அர்ஜுனனுடைய மகன் அபிமன்யுக்கு அவரு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு.
இவங்களும் அரசர்கிட்ட விவரத்தை எடுத்து சொல்லி, நாங்க இதுக்காக தான் மறைஞ்சு வாழறோம். நான் கண்டிப்பா என்னுடைய மகனுக்கு உங்களுடைய மகளை திருமணம் பண்ணிக்கிறேன். ஆனா இப்ப வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க 3 பேரும் அங்கேயே மறைஞ்சு இருந்துட்டு, ஒரு 2, 3 நாள்ல இவங்களுடைய இந்த மறைஞ்சிருக்கிற வாழ்க்கை முடியுது. அதனால இவங்க கிளம்பிட்டாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு பெண்ணுக்கு தீங்கு நடக்குதுன்னா அதர்மம். அதுக்கு தண்டனை நிச்சயம் இருக்கு. 2வது எவ்வளோ பலசாலியா இருந்தாலும் தான் அப்படின்ற அகங்காரம் அழிவை தாங்க தரும். அடுத்தது தர்மத்தை காக்கிறதுக்கு தகுந்த நேரத்துக்கு நம்ம காத்துட்டு தான் இருக்கணும். உடனுக்குடனே முடிவு எடுத்தோம்னா நம்மளுடைய தர்மம் இருக்கிற இடம் தெரியாமல் மறைஞ்சு போயிடும். இவங்க பீம உடனே அந்த கீசகனை அடிக்காம அழிக்காம திட்டம் போட்டு அழிச்சதுனால தான் யாருக்குமே தெரியாம அவனுடைய தவறுக்கு தண்டனை கொடுக்க முடிஞ்சுது. ஒருவேளை இவன் அவசரத்துல அவனை உடனே அந்த மண்டபத்திலேயே வச்சு அழிச்சிருந்தா இவங்களுடைய அஞ்ஞானவாசம் முடிஞ்சு போயிருக்கும். அவங்களுக்கு துரியோதனுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும். உடனே வந்திருப்பான். அந்த பிரச்சனை பெருசா போயிருக்கும். இதெல்லாம் எந்த ஒரு விஷயமும் நம்ம விளையாட்டா சொல்ற மாதிரி பிளான் பண்ணி தான் பண்ணணும். அப்படி பண்ணாதான் அது சரியா இருக்கும். எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் உடனுக்குடனே நம்ம முடிவை செய்யணும், தீர்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. யோசிங்க, என்ன பண்ணலாம், எந்தெந்த முறையில தாக்கலான்னு யோசிங்க. தாக்கிறதுக்கு முக்கியமா காத்திருத்தல் ரொம்ப முக்கியம். அப்பதான் நம்மனால அழகா ஒரு பாயிண்ட்டை நம்ம குறி வச்சதை நம்ம தொட முடியும். சின்ன நடுக்கம் கூட, இப்போ ஒரு அம்ப குறி பார்க்குறோன்னு வச்சுங்க, ஒரு இலையை நோக்கி நம்ம கரெக்டா குறி பார்க்கும்போது நம்மளுடைய மொத்த கவனமும் அந்த குறியில மாத்திரம்தான் இருக்கணும். சின்ன ஒரு பயமோ தடுமாற்றமோ இருந்தா அம்பு நீங்க சொன்ன இடத்துக்கு போகாது, இடம் மாறி போயிடும். இதனால உங்களுக்கு தான் பிரச்சனை. இந்த கதையில இருந்து இதுதாங்க கீசக வதம். இதை தாங்க ஒவ்வொரு தம்பியா அழிக்கிறது, இதெல்லாம் தான் ஒரு 10 நாள் கதையா ஊருங்கள்ல காமிப்பாங்க. இதான் கீசகன் வதம். உங்களுக்கு இந்த மாதிரி மகாபாரத கதைகள் வேணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம இந்த கதையில என்னுடைய சேனல்ல பார்க்க போறோம். நன்றி.